திரு ஜெகதீஸ்வரன், இப்ப தாவேகா அந்த கட்சியை காண்பித்து மற்ற கட்சிகள் கூட்டணி தொகுதி பேரத்திற்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மற்ற கட்சிகள் தொகுதி பங்கீடு கூட்டணி அந்த உறுதி அப்படின்ற நோக்கி நகர்ந்துட்டாங்க. தாவேகா இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜில இருக்காங்க? இல்ல அவங்க யாரு கூட தொகுதி பங்கீடு செய்வாங்க? ஏன்னா தொகுதி பங்கீடுக்கான ஒரு குழுவில் அமைச்சாங்க. அந்த குழுவில் ஒரு 7-8 பேர் போட்டிருந்தாங்க. அவங்க சும்மா தான் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த கட்சியுமே அவங்களை அணுகல. எல்லாரும் சும்மா மறைமுகமா பேசிட்டு இருக்காங்களே தவிர யாருமே நேரடியாக, இன்னும் சொல்ல போனா அந்த கட்சிக்காக பேசிக்கிட்டு முஸ்தபா கூட அவர் கூட கூட்டணி போவாராங்கிறது தெரியல. அவர் பேசுறாரு, ஒரு ஆதரவாளராக இருக்காரே தவிர அவர் கூட போய் நான் உங்க கூட்டணி வச்சுக்கிறேன் இல்ல மற்ற சில பசங்க எல்லாம் பேசுறாங்க, அவங்க கூட கூட்டணிக்கு ரெடியா இருக்காங்களான்னு தெரியல. எல்லோருக்குமே தெரியுங்க தாவேக இந்த 2026 தேர்தலில் ஜெயிக்க போதா? கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. பெர்சன்டேஜ் மட்டும் தான் வாங்குவோம். அந்த பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த தேர்தல்களை தாவேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிற காங்கிரஸ் கூட யோசிப்பாங்க. ஓகே, இந்த வாட்டி என்ன 12, 10, 12 வருமா? ஓகே, அப்ப 2029 பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா? அப்படிதான் எல்லாருமே யோசிப்பாங்களே தவிர எல்லாருமே இந்த தேர்தலில் தாவேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன வருது அப்படிங்கறத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்களே தவிர யாருமே உடனடியாக இந்த தேர்தல் கூட்டணி வைக்க ஒருவர் கூட விரும்ப மாட்டாங்க. இப்ப வெளியே தேமுதிக இருக்கிறாங்களா, தேமுதிக ஒரு ஆப்ஷனா தாவேக்கோ காம்பாங்களே தவிர அவங்களுமே கூட போய் சேருவாங்களா? சேர மாட்டாங்க. இல்ல ராமதாஸ் ஐயா போய் சேருவாரு, அவரும் சேர மாட்டார். அவருக்கு தெரியும், ஏன்னா பாமக வீழ்ந்த இடம் என்பது ஜான் ஆரோக்கியசாமி அங்கே உள்ள போனதுக்கு பிறகுதான். அப்ப அதே ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிற தாவேக்கு கூட அவர் நிச்சயமாக போக மாட்டார். அதனால அவரும் தெளிவா இருப்பார். அதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. எல்லோருமே பயன்படுத்திக் கொள்வார்கள். பயன்படுத்திக் கொண்டு எந்தெந்த இடத்துல செட்டில் ஆடுமோ செட்டில் ஆவாங்க. இன்னொன்று, இந்த காங்கிரஸா இருக்கலாம் இல்ல என்டிஏவா இருக்கலாம், நீங்க ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பீகார் சொன்னீங்க, ஜார்க்கண்ட் சொன்னீங்க. எவ்வளவு போர் ஸ்ட்ரைக் ரேட் காங்கிரஸ் 70 சீட் வாங்கிட்டு நான் 12 இடத்துல ஜெயிக்க போறேன் இல்ல 10 இடத்துல ஜெயிப்பேங்கிறது காங்கிரஸ் எதுக்கு அவ்வளவு சீட்ஸ் வாங்கணும்? இப்ப அதே கம்பேரிட்டிவ்ல நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 20 சீட் வாங்கினா 18 கன்ஃபார்மா ஜெயிக்கிறாங்க. விசிகாவுக்கும் பொருந்தும். விசிகா தனிச்சு நின்று பார்த்தாங்க, அப்புறம் அதிமுக கூட நின்னாங்க, நீங்க மக்கள் நல கூட நின்னாங்க. அப்பெல்லாம் நடக்காத ஸ்ட்ரைக் ரேட் 6 சீட் கொடுத்தா 4 சீட் ஜெயிக்கிறோம், எம்பியா 2 கொடுத்தா 2 ஃபுல் 100% அடிக்கிறோம். இப்ப அதை நோக்கி கட்சிகள் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க பாஜகவுக்கும் இது இருக்கு. நீங்க பாஜக 60 சீட் வாங்கலாம், திமுக 60 இடத்துல திமுக கேண்டிடேட்ஸ் நிப்பாங்க, பாஜக ஜெயிக்க முடியுமா? காங்கிரஸுக்கும் அந்த பிரச்சனை. இப்ப காங்கிரஸ் நிக்கிற இடத்துல அதிமுக ஆட்களை போடுவாங்க. அப்ப அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த கட்சியோட தலைமைகள் முடிவு செய்வாங்க. உங்களுக்கு இவ்வளவு சீட்ஸ் வாங்குறீங்க, ஓகேனா உங்களுக்காக அது என்டிஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக அதிகமாக பாஜக வேட்பாளர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லி திமுக கூட்டணி சொல்லும் பொழுது காங்கிரஸ் எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்க திமுக டீம் அதிகமா வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அதெல்லாம் ஏற்றபடிதான் அவங்க சீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க இப்ப 60 சீட் 70 சீட் எல்லாம் பாஜக கொடுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி இங்க இவங்க 40 கேட்கறாங்க 50 கேட்கறாங்க, அவ்வளவு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி வைக்க முடியும். இந்த பெரிய கட்சிகள் தான் அதிகமான இடத்துல இருப்பார்களே தவிர இந்த சின்ன கட்சிகளுக்கு என்ன முடியுமோ கொஞ்சம் கூடுதலா கொடுப்பாங்க. போன வாட்டியை விட காங்கிரஸ் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கலாம். ஆனா இவர்கள் எதிர்பார்ப்பு முழுக்க பூர்த்தி செய்யற அளவிற்கு திமுக அதிமுக போக மாட்டாங்க பாக்குறேன்.